இன்னே மாதிரி உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கா? எனக்கு இந்த டவுட்ஸ் மொத்தம் நான் ஒரு 5 டவுட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இருக்க டவுட்ஸ் தான். அது என்னென்ன டவுட்ஸ்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மண்ணில் தான் விளையுது, இந்த ஊரில் தான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃபேமஸ். வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் இதான் வந்து ஃபேமஸ். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இதுதான் பேர் அப்படின்னு யார் சூஸ் பண்ணா? இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டால் இது தக்காளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேர்லாம் யார் காரணம்? இந்த பேர் வைக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த பேர் நமக்கு தெரியறதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு இப்போதைக்கு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு அந்த மாதிரி ராமானுஜம் இல்லையா, அவர் நமக்கு எல்லாமே வந்து மேக்ஸுக்கு ஃபார்முலா கொண்டு நம்ம தந்துட்டு போயிட்டார். ஆனால் அவர் எழுதுறதுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு மேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ரெண்டாவது இந்த சந்தேகம் முடிஞ்சிருச்சா. இப்போ மூணாவது, நமக்கு இந்த ரிலிஜியன்ஸ், இவங்க ஹிந்துக்காரங்க, இவங்க முஸ்லீம்காரங்க, இவங்க வந்து பிள்ளைமார், இவங்க ஐயர் வீட்டுக்காரங்க, இவங்க அல்லா கும்பிட்றவங்க, இப்படி யார் பிரிச்சா? யாருனால இந்த ஜாதிங்கிறது உருவாச்சு? இது பழங்காலத்துல இருந்து இருக்கா? பழங்காலத்தில் இருந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் யார் வந்து இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சாங்க? எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஸோ நாலாவது, இந்த ஸ்ட்ரீட் நேம்லாம் யார் வைக்கிறா? இந்த ஸ்ட்ரீட் நேமுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் இருக்கும். இது பாரதி தெரு அப்படின்னா ஒருவேளை பாரதியார் இருந்த வழியாக எதுவும் நடந்து போயிருக்கலாமோ, இல்லைன்னா பாரதியார் வந்து எதுவும் இந்த தெருக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. பின்னாடி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ அஞ்சாவது, இந்தந்த பொருட்கள் குவாலிட்டியில் தான் வாங்கணும், இந்தந்த பொருட்கள் குவான்டிட்டியில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, பால்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா பாலில் லிட்டர் கணக்கில் தான், 1/2 லிட்டர், 1/4 லிட்டர், 3/4 லிட்டர், அந்த மாதிரி லிட்டர் கணக்கில் தான் வாங்குறோம். அதே மாதிரி தயிரும் அப்படி தான். ஸோ அந்த பென்னு, இந்த புக்கு, இந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும்போது எண்ணிக்கை கணக்கில் வாங்குறோம். இதெல்லாம் இந்த இதில் வாங்கினா சரியாக இருக்கும். யார் வந்து இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க? நான் அம்மா அப்பா கிட்ட கேட்டேன்னா அவங்க இப்படி தான்மா, ஆனால் எனக்கு தெரியாது, நான் வளர்ந்த காலத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா கிட்ட இதே டவுட்ஸை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் வேறு எதாவது டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா? அதையுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் எனக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருக்குது. ஒரு வேளை நான் தான் லூஸ் பண்ணி யோசிக்கலாம், இல்லை என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு இந்த டவுட்ஸ் தெரிஞ்சு நான் கிளியர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதே மாதிரி தான் வந்து மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.